IGNOU ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? அட்மிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ரீரிஜிஸ்ட்ரேஷன், அசைன்மெண்ட், எக்ஸாமோட ஃபார்மு, ஐடி கார்டு இவ்வளோ விஷயத்துக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும், மொபைல் நம்பர், இமெயில், பர்சனல் டீட்டெயில்ஸில் மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த வீடியோவில் IGNOவோட ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலு க்ரியேட் பண்ணுறது முதல் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். வெல்கம் பேக் டு IGNOU Pulse ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்பெஷலி IGNOU ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் IGNOU போர்ட்டலை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸில் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இல்லைன்னா உங்கள் சிஸ்டத்தில் IGNOU அட்மிஷன் ஸ்டூடெண்ட் போர்ட்டலை ஓப்பன் பண்ணணும். போர்ட்டல் ஓப்பன் பண்ணதும் ரிஜிஸ்ட்ரேஷன், க்ரியேட் அக்கௌண்ட், ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் ரிலேட்டடான ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா கூகுளில் வர ரேண்டமான வெப்சைட்டில் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணாமல் அஃபிஷியலாக IGNOவோட போர்ட்டலில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாமல் எக்ஸிஸ்டிங் லாகின் டீட்டெயில்ஸை நம்ம யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். என்ன பண்ணோம் அப்படின்னா பேசிக் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ண சொல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேரண்ட் இல்லைன்னா கார்டியனோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நேமு அண்ட் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸை டாக்குமெண்ட்டோட மேட்ச் பண்ணி என்ட்ரு பண்ணணும். எஸ்பெஷலி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஆதார் இல்லைன்னா அதர் ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஸ்பெல்லிங்கை கேர்ஃபுல்லாக செக் பண்ணணும். ஒரு ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட ஃப்யூச்சரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா கரெக்ஷன் ப்ராசஸில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி. ஆக்டிவாக இருக்கிற மொபைல் நம்பர் அண்ட் ரெகுலராக செக் பண்ணுற இமெயில் ஐடியை யூஸ் பண்ணணும். ஓடிபி வெரிஃபிகேஷன் வரலைன்னா மொபைல் நம்பரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நெட்வொர்க் கனெக்ஷனை செக் பண்ணணும். கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷன் அவைலபிளை யூஸ் பண்ணுங்கள். இமெயில் ஐடியும் கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். பிகாஸ் இம்பார்ட்டன்ட் IGNOவோட கம்யூனிகேஷன் ஃப்யூச்சரில் எல்லாமே உங்கள் இமெயில் மூலயமா தான் வரும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். உங்களோட வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். பின்கோடு எக்ஸ்பெஷலி டபுள் டைம் செக் பண்ணணும். ப்ரொஃபைலில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை அதர் அகடமிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா உங்கள் ஒரிஜினல் எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு கரெக்டாக இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணணும். கெஸ் பண்ணி எந்த டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லலாம். பாஸ்வேர்டு சிம்பிளாக 1 2 3 4 மாதிரி வைக்க வேண்டாம். ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சேஃபான ப்ளேஸில் ரிமெம்பர் பண்ணுங்கள். யூசர் நேம், ரிஜிஸ்டர் இமெயில், மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு மாதிரி லாகின் டீட்டெயில்ஸை யாருக்குமே ஷேர் பண்ண வேண்டாம். எஸ்பெஷலி ஓடிபியை ஷேர் பண்ணவே கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அது என்ன அப்படின்னா, சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்டையர் ப்ரொஃபைலை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்கள். நேம் கரெக்டாக இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக, மொபைல் நம்பர் கரெக்டாக, இமெயில் கரெக்டாக இருக்கா, அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா, பின்கோடு கரெக்டாக இருக்கா, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகுதா, எல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கோமா பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு கன்ஃபர்மேஷன் மெசேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா அதோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆனால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ராங்கான மெயில் ஐடி, ராங்கான மொபைல் நம்பர், நேமில் போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, டேட் ஆஃப் பர்த்தில் கொஞ்சம் மிஸ்டேக்கு, டூப்ளிகேட் அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். இந்த மிஸ்டேக்கில் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், IGNOU ஸ்டூடெண்ட்ஸு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது டிஃபிகல்ட் இல்லை. கரெக்டான டீட்டெயில்ஸும் ஆக்டிவாக இருக்கிற எல்லாமே என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டை ரிமெம்பர் வச்சுருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில்